பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், உன்னுடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தில் நாம் நடக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவது, ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை உண்டாக்கின தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை உண்டாக்கும் பொழுதே எந்த தரிசனத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக தேவன் அழைத்தார் என்பதை வேதத்தில் சொல்லப்படுகிறது. சிம்சோனை குறித்து வேதத்தில் சொல்லப்படும் பொழுது, சிம்சோனுக்கு பெயர் வைக்க வேண்டும், அவன் இஸ்ரவேலை ரட்சிக்கிறவன் என்று அவனுடைய தாய் தகப்பனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தேவ தூதன் வந்து சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை வைத்துதான் நம்முடைய தாயின் வயிற்றில் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருத்தர் மீதும், தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மீதும் ஒரு தரிசனம் இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு காலங்கள் இருக்கிறது. ஒருவேளை தாயின் வயிற்றிலே தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருந்தாலும் உடனே சிறு வயதிலிருந்த தீர்க்கதரிசியாக உடனே இருப்பதற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசியாக மாறி கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை பேசுவதற்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சிறு வயதிலேயே தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்று ஏலியினிடத்தில் அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னார். ஆனால் அதற்கப்புறமாக பார்க்கும் பொழுது பல தீர்க்கதரிசிகள் சிறு வயதில் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை, ஆனால் அதற்கப்புறமாக அவர்கள் தீர்க்கதரிசிகளாக மாறினார்கள். ஏனென்றால் அந்த காலகட்டங்களை தேவன் நியமித்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே காலங்களை தேவன் வைப்பது கிடையாது. பிரசங்கில வாசிக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக நம்மை உண்டாக்கி இருக்கிறார், ஆண்டவர் என்னை ஏன் படைத்தார், தாயின் கர்ப்பத்தில் என்னை ஏன் உருவாக்கினார், என்னை ஏன் இந்த உலகத்தில் தேவன் பிறக்க வைத்தார் என்று நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய தரிசனத்தை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனுடைய தரிசனத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்திற்கல்ல, கர்த்தருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் ஏன் அழைத்தீர், என்னை ஏன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினீர் என்பதை குறித்து தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது தேவன் அவருடைய தரிசனத்தை நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், நமக்கு அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பல நேரங்களில் தேவன் தீர்க்க தரிசனமாக அழைத்த நோக்கத்தை ஊழியக்காரர்கள் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக, தீர்க்க தரிசனங்களின் மூலமாக வெளிப்படுத்துவார். அந்த அவர் வெளிப்படுத்தின அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு காலங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன உடனே, ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார் என்று உடனே நாம் எந்த முயற்சியிலும் இறங்காமல் அவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம்.
அவசியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையின் மீது தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. கர்த்தர் என்னை அழைத்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். என் பிதாவின் சித்தத்தை, என் பிதா ஏன் ஒரு மனிதனை உருவாக்கினார் என்பதை அந்த மனிதன் அறிந்து பிதாவின் சித்தத்தை, தரிசனத்தை எவன் ஒருவன் செயல்படுத்துகிறானோ அவன்தான் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியுமே தவிர என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே ஆபகுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக வேத வசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் அது வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. பல நேரங்களில் தாமதமாக ஆகலாம். ஆண்டவரே நீர் இப்படி பேசியிருக்கிறீர், ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசினதை நாம் உணர்ந்திருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு பல நேரங்களில் கால தாமதங்கள் ஆகத்தான் செய்யும். ஆண்டவர் சொன்னால் அவர் நிறைவேற்றி முடிப்பார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஒரு காலங்களையும் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காலங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தரிசனங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த காத்திருக்குதல் அவர்களை வீணடிக்கவில்லை, அதற்கு பதிலாக அந்த காத்திருக்குதல் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போனதாக இருந்தது. 17வது வயதில் தாவீது ராஜாவினுடைய அபிஷேகத்தை பெற்றவனாக ஈசாயினுடைய வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவன் ராஜாவின் அபிஷேகத்தை பெறுகிறான். ஆண்டவர் சொன்னார், ஈசாயின் குடும்பத்தில் ஒருவனை எனக்கு நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாரும் ராஜாக்களை போல நல்ல ஆட்கள், உயரமாக இருந்தார்கள், பலசாலிகளாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. தாவீதை மாத்திரம் தெரிந்து கொண்டார். தன்னுடைய 17வது வயதில் ராஜாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற தாவீது ஆனால் 13 ஆண்டுகள் அவன் ராஜாவாக வர முடியவில்லை. ஏனென்றால் அந்த 13 ஆண்டுகள் அவன் சவுலுக்கு பயந்து வனாந்தரங்களில் ஓடினான், குகைக்குள்ளாக பதுங்கிக் கொண்டான். 13 ஆண்டுகள் தேவன் அவனை புடமிட்டார். அவனை ராஜாவாக கொண்டு வருவதற்கு தேவன் அவனை புடமிட்டார். எனவே இன்றைக்கும் தாவீதினுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் தாவீது ராஜா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் அந்த ராஜாவினுடைய அந்த ஸ்தானம் தாவீதிற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அந்த காலங்கள் அவன் காத்திருந்தது தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 17வது வயதில் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு போனான். 13 வருடங்கள் அவன் எகிப்து தேசத்தில் பயங்கரமான கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பட்டான். தன்னுடைய 30வது வயதில் எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய அதிபதியாக மாறினான். அநேக ஜனங்களை போஷித்து காப்பாற்றினான். இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு காலங்களாக இருக்கிறது. நம்முடைய விருப்பத்திற்கு உடனடியாக ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் அவசரப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்தாலும் அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு நாம் நம்முடைய விருப்பத்திற்கு எந்த காரியங்களையும் செய்யாமல் அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேற வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவனையும் நாம் எப்பொழுதும் நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய நிறைய காரியங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய தேவைகள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரே ஒரு தரிசனம், ஒரு நோக்கம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை உண்டாக்கின நோக்கம், அவர் என் மீது வைத்திருக்கிற தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த எண்ணம் நமக்குள்ளாக ஆழமாக இருக்க வேண்டும். அவர் நினைத்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினால் மாத்திரமே அது ஒரு பரிபூரணப்பட்ட, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். இந்த உலகத்தில் ஒரு வேளை நாம் நிறைய பணங்களை சம்பாதிப்பதினாலேயோ நிறைய பொருட்களை சேர்ப்பதினாலேயோ நாம் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறோம் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய தரிசனம் எப்பொழுதுமே அது வித்தியாசமானதாக இருக்கும். அது தேவனுக்காக எப்படி பயன்பட போகிறது என்பது நமக்கு தெரியாது. மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், வரி வசூல் பண்ணி கொண்டிருந்தவர்கள் நினைத்தார்கள் வாழ்க்கை முழுவதும் நாம் இப்படிதான் இருப்போம்
இருப்போம் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை தன்னுடைய சீஷர்களாக அழைத்த பொழுது இன்றைக்கும் 2000 வருடங்களாக அவர்களை குறித்து இந்த உலகத்தில் பேசக்கூடிய அளவுக்கு தேவனுடைய தரிசனம் அவருடைய வாழ்க்கையில, சீஷர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அதே போல்தான் இன்றைக்கு ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இவ்வளவுதான் என்னுடைய படிப்பு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போகும் என்று நினைக்கலாம். இல்லை, என்னை உண்டாக்கின கர்த்தர் ஒரு தரிசனம் என் மீது வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் என்ன என்பதை நான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக நான் காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். குறித்த காலத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவன் உன்னை அழைத்த நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் ஒரு தரிசனத்தை உன் மீது வைத்து உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கிற வாழ்க்கை அல்ல, உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி நீ பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பில் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்திற்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்பட்ட உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். ஏனென்றால் என்றைக்கு கர்த்தருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது இருந்துதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாம் போக ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் அதற்கு முன்னதாகவே அவர் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தவர் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிலையானது கிடையாது. என்றைக்கு தேவன் ஒரு மனிதனை அழைத்து தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக, தேவனுடைய செயலை நிமித்தமாக ஒருவன் பெற்றுக்கொள்ளுகிறானோ அதுதான் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்றால் இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஆபிரகாமின் மீது வைத்த தேவனுடைய தரிசனம் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை அது நடக்காமல் தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னை எதற்காக உண்டாக்கி இருக்கிறீர், என்னை ஏன் அழைத்தீர், என்னை ஏன் வேறு பிரித்து எடுத்தீர், ஆண்டவரே அந்த நோக்கத்தை எனக்கு நிறைவேற்றுவீராக, அந்த தரிசனத்தை எனக்கு வெளிப்படுத்துவீராக என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கிறது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை நிறைவேற்றும் பொழுது நீ ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளாக இல்லாதபடி உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு நின்றாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னுடைய தலையை நிமிர பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். காரணம் அது தேவனுடைய தரிசனம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தரிசனம் நிறைவேறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இந்த வெளிச்சம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, தேவன் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் வைக்கிறவராக இருக்கிறார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது பட்ட கஷ்டங்கள், 13 ஆண்டுகள் வனாந்தரத்தில் குகையில் அவன் போன பொழுது இருந்த கஷ்டங்கள், இவை எல்லாவற்றையும் தாண்டி அவன் ராஜாவாக வரும்பொழுது ஏராளமான ஜனங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். ஏராளமான ஜனங்கள் அவன் நிமித்தமாக சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தாவீது இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டான். அதே போல்தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களையும் அவருடைய தரிசனத்திற்குள்ளாக கொண்டு வரும் பொழுது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கஷ்டப்படுகிற அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். எனவே கர்த்தருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை ஏன் உண்டாக்கினீர், ஆண்டவரே எனக்கு ஏன் பிள்ளைகளை கொடுத்தீர், ஆண்டவரே என்னுடைய சந்ததிகளின் நிமித்தமாக உடைய தரிசனம் என்ன ஆண்டவரே என்று தேவனிடத்தில் கேட்டு தேவனுடைய அழைப்பையும் தரிசனத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலங்கள் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு அந்த 120 பேர் மேல் வீட்டறையில் காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு காத்து கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம். தேவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலங்களில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் தேவனுடைய தரிசனத்திற்காக நாம் காத்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி வாஞ்சையோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தர் உங்களையும் உடைய பிள்ளைகளையும் உங்களுக்கு
எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்களுமே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீரே. உடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற தரிசனம் எப்பொழுது நிறைவேற வேண்டும் ஆண்டவருடைய குடும்பங்களில், சந்ததிகளில், எல்லாவற்றிலும் உடைய தரிசனங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவர். நீர் அழைத்த அழைப்பில் நாங்கள் முடிவு பரியந்தம் ஆண்டவரே ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய நாம் மகிமைப்படுவதாக. உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதிகளையும் கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.